வணக்கம் நண்பர்களே. 2024 கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா கொஷின்ஸ்ல இருந்தும் ஆன்சர் கீயை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்ல நம்ம ஒரு 12 கேள்விகளுக்கு ஆன்சர்ஸை பார்த்துட்டோம். இதில் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த பார்ட்டில் விடைகள் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்தது மொத்தமே அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 13 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் மொத்தமாக இந்த டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கொஷின் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் பாருங்க, இந்த 13வது கேள்வி 13வது கேள்வியும் 14வது கேள்வியும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானது தான். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்ம போட போகிற மெத்தட்லையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கவனிக்கல அப்படின்னா எக்ஸாமில் உட்காந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இதில் பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பார் எனில் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏ 20% கம்மியாக வேலை செய்கிறார். கரெக்டா? பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னா 100%. சரியா? இவர் 20% கம்மியாக வேலை செய்கிறார். அப்போனா எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை செய்கிறாரு? 80% தான் வேலை செய்கிறாரு. கரெக்டா? எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை செய்கிறாரு? 80%. அப்போ 80% அப்படிங்கிறதால 80/100. புரியுதா? குறைவாக வேலை செய்கிறார் அப்படிங்கிறதால 100லிருந்து அந்த எத்தனை குறைவோ அதை மைனஸ் பண்ணிடும். 20% குறைவு. அப்போ 100லேருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா 80. இந்த 80% அப்படிங்கிறது தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7/1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 80/100 இன்ட்டு 7/1/2. நாம் இதை இப்படியே மிக்சடாக வைக்காம, கலப்பு பின்னமாக வைக்காம தகா பின்னமாக மாற்றிக்கிறோம். எப்படி? 7 14, 14 1 15. ஸோ 15/2. ஸோ இன்ட்டு 15/2. இதுதான் யாரோட ஒர்க் திறனாக இருக்கும் அப்படின்னா பியோட ஒர்க் திறனாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 4 2 8. இங்கே 2 10 3 15. 1 2 2 4. அப்போ மீதி என்ன நம்பர் கிடைக்குது? 2 × 3 3 6. அப்போது பி அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் அப்படின்னா 6 மணி நேரத்தில் முடிப்பார். இப்போ இந்த கொஷனில் ஏவோட ஒர்க் எஃபிஷியன்சி சொல்லிட்டு பியோடதை கேட்டிருந்தாங்க. கரெக்டா? அப்படியே அடுத்த கேள்வியை பாருங்க, அதே 7.5 மணி நேரம் தான், அதே 20% தான். அங்கே குறைவாகன்னு சொன்னாங்க, இங்கே அதிகமாகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஷனில் இன்னொரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக. ஒர்க் சொல்லும்போது ஏ தான் அங்கேயும் 7.5 மணி நேரம் சொன்னாங்க, இங்கேயும் ஏ தான் 7.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இதிலெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த கொஷினை போட்ட மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பாக வரும். இங்கே 20% குறைவாகன்றதால 80/100ன்னு போட்டோமா, இங்கே 20% அதிகன்றதால 100 கூட 20 கூட்டினா 120% தான். அதில் எதுவும் தப்பு இல்லை. ஆனால் அங்கே மாதிரி அப்படியே 120/100ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே தப்பாக வரும். ஏன் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கிறது பியோட எஃபிஷியன்சி. கரெக்டா? பி 20% அதிகமாக வேலை செய்வார்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருந்தது ஏவோட எஃபிஷியன்சி. யாரோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டே கொடுத்தாங்களோ அவங்களோடதே பர்சன்டேஜ் இங்கே இந்த கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஷனில் மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். இங்கே அந்த 80/100 அப்படிங்கிறத மல்டிப்ளைல அப்படியே போட்டோம் இல்லையா? இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே தலைகீழாக போடணும். வேற ஒன்றுமே கிடையாது. இந்த 120% அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்? 120/100ன்னு அர்த்தம். இங்கே பி கொடுத்துருக்காங்கிறதால அப்படியே தலைகீழாக போடுங்க. எப்படி? 100/120 இன்ட்டு இந்த டேஸில் எதுவுமே பிரச்சனை இல்லை. 7.5 எப்படி நம்ம எழுதணும்? 15/2. ஸோ இன்ட்டு 15/2. இவ்வளோ தான் வித்தியாசம். இது இந்த மாடல் நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டேஸை வச்சுக்கோங்க. இப்படி சொல்லியிருப்பேன். 5th 6th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லியிருப்போம். மேலே டேஸை வச்சுக்கிட்டு 100 ப்ளஸ் அவங்க சொன்ன பர்சன்டேஜ், இல்லை குறைவாக இருந்தால் -% இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதே விஷயத்த இங்கே யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கேள்வியும் இதுவும் ஒரே மாடல் இருக்கிறதால என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறதுக்காக இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். அவங்க சொன்ன டேஸ் 15/2 பை 100 கூட 20 கூட்டினோன்னா 120 இன்ட்டு 100. இதே தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். இதை 100/120 நான் ஒரே ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டேன், வேற எதுவும் கிடையாது. சரியா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 0 0 1 2 I2 10. இங்கே 3ஆம் வாய்ப்பாடில் 4 3 12 I3 15. அப்போ என்ன கிடைக்குது? I5 25/4. 25 4 வகுத்தோன்னா 6 நாங்க 24, மீதி 1/4. ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6 1/4 டேஸில் முடிப்பாங்க. ஆக்சுவலாக ஆப்ஷன் எங்கேயுமே அவங்க இதை வச்சு இல்லை. நம்ம ஏற்கனவே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கொஸ்டின் ஆன்சர் கீ சொல்லும் போதே இந்த விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், எக்ஸாம் நடந்த அன்னைக்கு சொல்லும் போதே. சரிங்களா? ஸோ 6 1/4 டேஸ் அப்படிங்கிறது தான்
கரெக்டான விடை. சரிங்களாமா? அடுத்ததா 15வது கேள்வி. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, மொத்தம் 3 பேர். யார் யாரு? ஏ பி சி இப்படின்ட்டு. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அதே மாதிரி ஏ சியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, முதல்ல நான் சியில இருந்து வரேன். சி ஒரு வேலையை 3 நாள்ல முடிப்பாருன்னா 3xன்னு வச்சுக்கிறேன். ஏ அந்த வேலையை ஒரே நாள்ல முடிச்சிருவாரு. எப்படின்னு தெரியுதான்னு பாருங்க. ஏ சியை விட 3 மடங்கு வேகமா வேலை செய்வார். நான் அதனால சிக்கு என்ன வச்சுக்கிறேன்? 3xன்னு வச்சுக்கிறேன். அப்ப இவர் 3 டேஸ்ல முடிக்கிறாருன்னா இவர் 1 டேவிலே முடிச்சிருவாரு 3 மடங்குன்றதால. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வாங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ பி வேலையை 2 நாள்ல முடிக்கிறாருன்னா ஏ ஒரே நாள்ல முடிச்சிருவார். இப்போ கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. சியை விட ஏ 3 மடங்கு வேகமா வேலை செய்வார். அப்ப இவர் 3 நாள்னா இவர் ஒரே நாள்ல முடிச்சிருவார். ஏவுக்கு 3xன்னு போட்டு போறீங்க. நாம இங்க எடுக்கிறது என்ன அப்படின்னா டேஸ் எடுக்கிறோம். இவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்ட்டு. இவர் 3 நாள்னா இவர் 1 நாள். இவர் 1 நாள்னா பி அப்ப 2 நாள். ஏன்னா பியை விட ஏ டபுள் மடங்கு வேகமா வேலை செய்வார் இல்லையா? அதனால இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. பொதுவாக நம்ம அந்த வேலையை செய்யறதுனால எப்படி போடுவோம்னா 1/ன்னு போடுவோம். முன்னாடி சொன்ன கொஸ்டின்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். அப்போ 1/x + 1/2x. இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 நாள்லங்கிறதால 1/10. நம்ம இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்லாம் அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணியிருப்போம்? கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மேலே ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதே விஷயம் தான். நீங்க இங்க ஒரு வேலை அப்படி போடணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஏவையும் பியும் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருப்போம்? கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ண சொல்லியிருப்போம். 1x × 2x. மேலே என்ன பண்ண சொல்லியிருப்போம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருப்போம். 1x 2x ஆட் பண்ண அப்படின்னா 3x. இப்படி கூட தாராளமா போடலாம். அப்போ xx கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு? மேலே 3 பை கீழே ஓர் 2 2x. வர ஆன்சரை நம்ம என்ன பண்ண சொல்லியிருப்போம்? தலைகீழா எழுத சொல்லியிருப்போம். அப்ப தலைகீழா எழுதணும்னா 2x/3ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப இதை தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு 10 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து இந்த மெத்தட்ல போறதுனாலும் போடலாம். மெத்தடா போடுறவங்க இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுவீங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம முதல் கொஸ்டின் சொன்ன மாதிரி ஏவுக்கு x பிக்கு 2xன்னு தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கோம் பாருங்க. சேர்ந்து அப்படின்னால என்ன பண்ணணும்? கீழே 2த்தையும் பெருக்கிடணும், மேலே 2த்தையும் கூட்டிடணும். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். 1x × 2x. மேலே 2த்தையும் கூட்டினா 3x. xx கேன்சல் ஆயிடுச்சு. 3/2xன்னு கிடைக்குது. எப்பவுமே வர ஆன்சரை நம்ம தலைகீழா எழுதிப்போம். கரெக்டா? அதனால தலைகீழா எழுதுனேன்னா 2x/3. ஸோ 2 பேரும் சேர்ந்து 2x/3 நாள்ல முடிப்பாங்க. ஆனா அதை தான் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? 10 நாள்லன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்ப நமக்கு தேவையிலேருந்து x மட்டும்தான். ஸோ 10 இந்த 2/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா என்னவாயிடும்? 3/2ன்னு வந்துடும். பாருங்க, O2 2 I2 10. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா I3 15ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ 15. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சி எவ்வளவு நாள்ல முடிப்பாருன்னு தான் கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம்? 3xன்னு வச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ 3xன்னா என்ன கிடைக்கும்? 15 3ஆல பெருக்கணும். 15 3ஆல பெருக்கணும்னா 3 15 45. ஸோ சி அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னா 45 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்ததா கேள்வி எண் 16. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. இதே மாடல் நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பார்த்துருக்கோம் பாருங்க. ஏ பி இங்க 5 மடங்கு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல சொன்னது பெர்சன்டேஜ். இங்க சொல்லியிருக்கிறது மடங்கு. இது ஏ, இது பி. ஏங்கிறவர் பியை விட 5 மடங்கு வேகமா வேலை செய்வாராம். கரெக்டா? அப்ப அப்படின்னா பி 5 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா ஏ ஒரே நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாரு. அர்த்தம் புரியுதுங்களா? ஸோ இவர் 5x, இவர் 1x. ஆனா ஏ அவரோட 40 நாள் சீக்கிரமாவே முடிச்சிடறாரு. அப்ப 2 பேருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், இந்த 5xக்கும் 1xக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், 5xல 1x போயிடுச்சு அப்படின்னா 4x. இந்த 4xன்றத அவங்க எத்தனை நாள்னு கொடுத்துருக்காங்கன்னா 40 நாள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 4 பைத்துனாங்க 40. ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 10. அப்படியே எங்க வாங்க, ஐ பைத்து 50, ஓர் பைத்து 10,
அப்போ ஏ அந்த வேலையை 10 நாள்ல முடிப்பாரு, பி அந்த வேலையை 50 நாள்ல முடிப்பார். ஆனா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க. ஏ 10 நாள்ல முடிக்கிறாரு, பி 50 நாள்ல முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம் நாம, கீழே 2 நம்பரையும் இப்போ போன கொஸ்டின்ல சொன்னோம்ல, கீழே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10 × 50. மேல என்ன பண்றோம், 2 நம்பரையும் பிளஸ் பண்றோம். 10 50 கூட்டணும் அப்படின்னா 60. கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 6 I2 10 அப்படின்னா என்ன கிடைக்குது, 3/5 25. வந்த ஆன்சர் என்ன பண்ணணும், எப்பவுமே தலைகீழாக எழுதணும். அப்போ 25/3 பாருங்க, இது இம்ப்ராப்பர், இது ஒரு தகாபின்னம், கலப்பு பின்னமா மாற்றலாம். 25ல் எத்தனை 3 இருக்கு, 8 3 8 3 24, மீதி 1 பையில் இருக்கிற 3 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 8 1/3 நாட்களில் முடிப்பாங்க. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தோன்னா அதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இதில் ஒருத்தரை மட்டும் கேட்டிருந்தாங்க. இதே டிஃப்ரென்ஸை சொல்லிட்டு ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாரு, இல்லை பி மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டு அதோட கொஸ்டினை முடிச்சிருந்தாங்க. அங்கே நான் உங்களுக்கு இது மாதிரி தான் கொஸ்டினை கேட்டிருந்தேன். 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய பேர் கீழே அழகாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டே வரும்போது அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. அங்கே எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோமோ அதையே இன்னொரு எக்ஸாம்ல கரெக்டாக கேட்டிருக்காங்க பாருங்க. வெறும் ஏவை மட்டுமோ பிஏ மட்டுமோ கேட்காம 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் சொல்றது, ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப அவங்க என்னென்னலாம் மெத்தட்ல ஆன்சர் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க எப்படி ஆன்சர் கேட்டாலும் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். சரிங்களாமா? ஸோ இதோட டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல நமக்கு 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் முடியுது. இன்னொரு 5 கேள்விகள் இருக்கு. அந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.